கௌரி, என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நிறைய வீட்டுக்கு போகணும். முதல்ல உனக்கு கொடுத்தாதான் ராசி. நான் வரட்டுமாமா? சரிக்கா. மடி வாங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? புது வீடு கட்டியிருக்கோம்ல, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உன் கையால பால் காய்ச்சி வச்சுட்டு வந்துருமா? அம்மா, அண்ணன் பொறுத்துட்டு இருக்காரு, ஒரு 5 நிமிஷத்துல காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேனே. அதுக்குள்ள ராவுகாலம் வந்துடும். வாதாயி. வணக்கண்ணே. மார்னிங் தலைவா. ஜாய். வா 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 வா. ஓடு 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 ஓடு. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? வேற யாரா இருக்கீங்களா? கொண்டாசண்ண, கொண்டாசண்ண. டவுனுக்கு போறீங்களா? மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சீட்டையும் பணத்தை அதுல வச்சுப்போ. குண்ட்ராசு, குண்ட்ராசு, வழக்கம் போல பால் வாங்கிக்க. அப்படியே சாயந்தரம் வரும்போது 10 பாக்கெட் டீ தூள் வாங்கிக்க. வாங்கிட்டு வந்துருவோம். வாங்க சுபியாண்ண, உங்களுக்கு என்ன வேணும்? என்னென்ன 8 கட்டையில காயாத காணகத்தை பாடுறவர் நீங்க. இன்னும் இப்படி எழுதி கட்டிட்டே இருக்கீங்களே, எப்பதான் பேச போறீங்க? சொல்லுங்கண்ணே. காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி. 4 மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்ன, நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு தடவையாவது வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா காலம் பதில் சொல்லும். சரிதான், 2 பேரும் சரியா தான் ஜோடி சேர்ந்திருக்கீங்க. இந்த அப்படி காசு மாத்திரை மருந்துக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லைண்ணே. என்னப்பா இது? இந்த வண்டி இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. இதுதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகுது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகுது. பொதுவா உன்னை நம்பித்தான் இந்த ஊரே இருக்குது. இந்த வண்டியை நம்பித்தான் நீ இருக்கிற. பிடிப்பா, வச்சுக்க. தம்பி பொன்ராசு, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் என் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு, பூ முடிப்பு, 2 டப்பம் கண்ணாடி வளையல், 5 பேருக்கு ரவுக்க துணி, அப்படியே 5 ஜீப்பு வாழைப்பழம், 1/2 டப்பம் ஆரஞ்சு சேர்த்து வாங்கிக்கப்பா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ மாதிரி இருக்கே. ஏயா, நம்ம தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வளகாப்பு பூ முடிக்கலாம்னா கவலையே படாத. உன் தங்கமான மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். இந்தா பணம். இந்தாயா, நான் வரட்டுமா? சரிம்மா. அண்ணே, பசங்க ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு, புறப்படு. இந்த அவனுக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாம இருந்துடாதே. அப்படிங்களா? உத்தரவு பாட்டிமா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா. டேய், புறப்படலாமா? ரெடி, தள்ளுங்கடா. இந்தாக்கா, போன வருஷம் உன் கையால அறுவடை சாண பிடிச்சு கொடுத்த. அறுவடை அமோகமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமா நல்லபடியா நடக்கணும் ஆத்தா. எல்லாம் உங்க மனசு போலவே நல்லபடியா நடக்கும். ஆத்தா அப்ப இல்லாட்டியும் மனசு கலங்காம கண்ணியமா வயிற்ற கழுவிட்டு இருக்கா. காலா காலத்துல அந்த மகமாய் தான் மாலை எடுத்து கொடுக்கணும். வர ஆத்தா. சரிக்கா. அக்கா வந்தாச்சு, இனிமே 1/2 மணி நேரம் ஆகும். வாங்கடா போலாம். சரிடா. ஏய், உனக்கு என்ன நேரம் காலமே கிடையாதா? இப்ப எதுக்கு வண்டி நிறுத்தின? ஏயா, நான் என்ன உப்பு வாங்கிட்டு வர சொன்னா, புளி வாங்கிட்டு வர சொன்னா? எனக்கு நீ வாங்கிட்டு வர வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாயா. என்னது, மிளகாயா? அது இல்லையா, பட்டணத்து கடை வீதியில மஞ்சளா நிறைய கயிறு தொங்க போட்டிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து என் கழுத்துல நீ 3 முடிச்சு போட்டுரு. அது போதும். இந்த ஜென்மம் எடுத்த பலனை நான் முழுசா அனுபவிச்சிருவேன். சரி சரி, அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரட்டும், அப்ப பாப்போம். ஒரு நிமிஷம் இருயா.
பாத்தியா, உனக்கும் புத்தி இல்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கும் பக்தி இல்ல. அப்படி என்ன ஒண்ணுகிட்ட நான் பெருசா கேட்டுவிட்டேன்? இந்த ஊரை நல்லா வைக்காதன்னு சொன்ன கேட்டியா? தபார், இந்த ஊர் பரதேசி பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சு வச்ச. அவன் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னைய மாடு மேய்க்க கூப்பிடுறாங்க. உன்னை எல்லாரும் வந்து கும்பிடணும்னா இந்த ஊர்ல இருக்கிற 1100 குடும்பம் பட்டினியால வாடணும், பஞ்சம் தலை தூக்கி ஆடணும். இதையெல்லாம் நீ செய்வேன்னு நினைச்சுதான் இந்த தேங்காயை உனக்கு காணிக்காட்டுறேன். என்னையா எங்க போனோம்? சந்தைக்கு போகணும் சாமி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம். சரிங்க சாமி. ஆமா, இந்த புறாவெல்லாம் எங்க கொண்டு போறாங்க மாமா? விக்கிறதுக்கு. சீக்கிரம். நீ ஏன்டா அழுகுற? கால் வலிக்குதா? அவன் கால் வலிக்குதுன்னு அழுகுறான் மாமா. அந்த புறாவெல்லாம் கட்டி போட்டிருக்காங்கல்ல, அது கால் வலிக்குன்னு அழுகுறான் மாமா. ஓய் பச்சை பாசி சாமி, இந்த புறாவெல்லாம் டவுன்ல என்ன விலைக்கு இப்ப? 50 ரூபாய் போய் சாமி. இந்தா, இதுல 70 ரூபா இருக்கு. புறாவெல்லாம் இறக்கி வை. ஓய் இறக்கி வையா. சரிங்க சாமி. பச்சை பாசி, அந்த கட்டெல்லாம் அவுத்து விடு. சரிங்க. இப்ப சந்தோஷமா? இது உனக்கு. எல்லாம் ரெடியா? 1 2 3. எல்லாம் விழுந்துருச்சா இல்ல ஏதாவது தப்பிச்சிருச்சா? நீங்க வெச்ச குறி என்னைக்காவது தப்பிருக்காமா? வேதவல்லி அம்மாவா கொக்காங்கிறான். சுட்டது புறாயா, கொக்கு இல்ல. நானு சுனி. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வாங்க. டிரைவர், என்னை இறக்கி விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டு போ. பாப்பா வரா. யோ, கார்ல 4 புறா இருக்கு. உன்னை சூப் வச்சிரு, இன்னொன்னு வறுத்துரு, மீதி 2ஐயும் குருமா வச்சு. என்னடா தலைவா, 2 மைல் தூரம் தள்ளிட்டோம். இனிமே எங்களால தள்ள முடியாது. கண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப ஸ்டார்ட் ஆகும். வணக்கங்க. ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிற நம்ம ஊர் பசங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இவங்க பொழுதோட வீடு போய் சேரலன்னா இவங்களை பெத்தவங்க பதறி போடுவாங்க. அதான் உங்க வண்டியில ஏத்திட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கண்ட்ரிகளை எல்லாம் ஏன் கார்ல ஏத்திட்டு போக சொல்றியா? இந்த காரோட விலை தெரியுமா உனக்கு? வேல்யூ தெரியுமா? அப்படி சொல்லாதீங்கம்மா, பாவம் குழந்தைங்க. இதுக்கு பேர் குழந்தைங்களா? மூஞ்ச பாரு, ஒவ்வொன்னு குரங்கு மாதிரி இருக்கு. நீ என்னமோ உன் வண்டியில பன்னி குட்டி ஏத்திட்டு வரேன்னு நினைச்சேன். இதுங்களை போய் நான் என் வண்டியில ஏத்திட்டு வந்தேன்னா எனக்கு தொட்டு வியாதி வந்துடும். அதனால இந்த கழுதைங்களை எல்லாம் நீயே உன் குப்பை வண்டியில ஏத்திட்டு வந்து. தயவு செஞ்சு இந்த வண்டியாவது ஏத்திட்டு போங்கம்மா, பாவம் இவனுக்கு கால் ஊனும். இந்த பயலுக்கு இவ்வளவு பெரிய கார் தேவையா? தலைவா, அவன்கிட்ட போய் நீ ஏன் கெஞ்சுற? நீ வண்டியில ஏறி உக்காரு, நாங்க தள்ளுறோம். அந்த பிசாசு ஒரு கை பார்த்தலாம். தலைவா, டேய் வாங்கடா.
நான் கண்ட இடத்துல விழுவோம். நாம பாட்டு கண்டுக்காம போயிடலாம் வா. டேய், என்ன இருந்தாலும் அவர் பொம்பளை போடா. நான் பார்த்து பேசாம போனா அவள் நல்லா இருக்காது. கேட்க மாட்டியா? You bloody hell! இப்படி என்னை தொட்டு தூக்கலாம்? ஏமா தண்ணில விழுந்த உன்னை காப்பாத்துன தப்பா? அடிபட்டா எங்க அம்மா என்ன அமெரிக்கால வச்சு வைத்தியம் பாப்பாங்க. கை கால் ஏதாவது பெசகிடுச்சுன்னா அப்பெல்லாம் வைத்தியம் பாப்பாங்க. நான் ராயல் ஃபேமிலி மேன். நீ எப்படி என்ன யூ ராஸ்கல்? ஏய், வாயை அடக்கி பேசு. அப்புறம் வைத்தியம் என்னன்னு சொல்றதுக்கு வாய் இருக்காது. நீ என்ன தொட்டதே தப்பு. அதுக்காகவே நான் இன்னைக்கு பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு தீக்குச்சியும் பொருத்தி போட்டுக்க. உன் கருப்பு கருப்பா வெள்ளையான்னு தெரிஞ்சிடும். யூ கருப்பு. என்ன சொன்ன? டேய், எறா அந்த செருப்பை. இந்தா நான் பழைய செருப்பேன். கல்பனாவுக்காக காத்துட்டு இருக்கேன். காரியத்துக்கு போயிட்டு வந்தவ மாதிரி தலைமையில துண்ட போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இங்க என்ன இடம் வந்துருச்சு? விழுந்துருச்சு, நம்ம கல்லு கீழே விழுந்துருச்சு. என்னடா சொல்ற? பாத்துமா, அங்கங்க வீங்கி இருக்கு பாரு. கல்பனா, என்னமாச்சு? என்னமாச்சு? சொல்லுமா, என்னடா ஆச்சு? அது ஏக்கா கேக்குற? கல்லு வந்த காரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அத பார்த்த பொன்ராசு ஊர் போலீஸ்களும் பொலியேறி சிரிச்சிட்டானுங்க. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த பொறுக்கி பைய பாப்பாவை தொட்டு தூக்கிட்டானா. அதான் அழுவு. நீ ஒண்ணு கவலைப்படாமா, அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். தாய் பொன்ராசு. டேய், நம்ம குடும்ப விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அவனை தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி வைப்போம். நீ வாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வா. பாப்பா, எப்பதாகி வந்த? நல்லா இருக்கிறியா? சும்மாரியா, அவளே நொந்து போய் வந்திருக்கா. நீ வேற பாரு, போ. நீ வாமா. சாமி, என் தங்கச்சிக்கு நீங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி. நீ கோயிலுக்கு வந்தாலே உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு எனக்கு 15 வருஷமா தெரியுமே. தொட்டுக்கமா. ஆத்தா, அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு வர்றப்போ உன் புருஷனோட வரணும். மம்மி, நான் சொன்னேனே அந்த பொறுக்கி இவன் தான். கொண்டாய கற்பூர தட்டை. ஏன் சாமி, அர்ச்சனை எங்களுக்கு, ஆரத்தி அவங்களுக்கா? சாமி, இது பொங்கல் தங்கச்சி பேர்ல பண்ண அர்ச்சனை தானே, முதல்ல அவங்களுக்கு காட்டுங்க சாமி. பரதேசி கழுதிகளுக்கெல்லாம் கற்பூரம் கேக்குதா? ஆண்டவர் சன்னிதானத்துல எல்லாரும் ஒண்ணுதான், முதல்ல எங்களுக்கு காட்டுங்க. என்ன பண்ண சொல்றேன்? இது அவா கோயில், நான் அவளை நம்பி ஜீவிச்சுட்டு இருக்கேன். சித்த பொருங்கோ, நான் அவளுக்கு காமிச்சிட்டு உடனே வந்துடுறேன். யோ, சீக்கிரம் வாயா. இது என் தங்கச்சி பிறந்த நாளைக்கு பண்ண அர்ச்சனை. இதை நாங்க கும்பிடலன்னா வேற யாரும் கும்பிடக்கூடாது. அந்த பக்கம் அவா, இந்த பக்கம் இவா. சிவசிவா, நீக்கு என்ன பண்றதுன்னே தோணலையே. எனக்கு தோணுச்சு. வாவா போலாம். ஈஸ்வரா, வண்டி அடியா. என்ன மன்னிச்சிருங்கோ, ஏதோ நடந்துருச்சு. ஐயரே, நாங்களே கும்பிட முடியாது இந்த கோவில்ல. நாளையில இருந்து வேற யாருமே கும்பிடக்கூடாது. பூட்டியா கோயில? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே? கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சுது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம்.